டிஎன்பிசி யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சிலபஸ்லேருந்து நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் என்னென்ன சோர்ஸில் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் இருக்கோ அதை நம்ம சாப்டர் வைஸாக பார்க்குறோம். ஸோ அந்த சீரீஸ் தான் அதுவே இது 3வது சீரீஸ், 3வது சாப்டர்னு கூட சொல்லலாம். ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கு தமிழ் விளக்கத்தில் அந்த லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து நமக்கு எல்லா கொஸ்டினும் வருது. ஏன்னா பைபிள் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எது சொல்லுவாங்க அப்படின்னா பாலிட்டி புக்குக்காக சொல்லுவாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்காக. ஏன்னா லக்ஷ்மிகாந்த்ல எல்லாமே ஃபுல் டீடைல்டா வெரி தெளிவான விளக்க உரையோட அதுல இருக்கும். ஸோ அது வந்து ஹிந்தியில இருக்கு, இதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கை சாப்டர் வைஸா டீட்டெயிலாக எடுக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு ப்ரிலிம்ஸ்க்காக இருக்கட்டும், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கு அது ஒரு சோர்ஸே போதும். அதை தாண்டி இந்த டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் மெயின்ஸுக்கு கூட இது ஒன்றுமே போதும். ஸோ ஸ்கூல் புக்கில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் தான் இருக்குமே தவிர அதை ஒரு ரீட் பண்ணணும் தான். ஏன்னா அதில் பாக்ஸஸ் இருக்கும், அதில் வந்து சில தமிழ்நாடு விஷயங்கள்லாம் ஒரு ஆட் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து ரொம்ப எலாபரேட்டாக கேட்டிருப்போம். இதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது salient features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, இதோட என்ன அப்படின்னா சிறப்பு அம்சங்கள். அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்போட சிறப்பு அம்சங்கள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, சிறப்பு அம்சங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ அது மொத்தம் 17 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துருவோம், ஒன்னா நம்ம பாத்துருவோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சிறப்பு அம்சங்கள்னா ஃபர்ஸ்ட் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அதான் மெயின் திங். லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது, இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பை என்ன பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட நாட்டுல எதெல்லாம் நம்ம இந்திய நாட்டுக்கு தேவையோ, எதெல்லாம் சிறப்பா இருக்கோ அதெல்லாம் வந்து தேடி பார்த்து அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 60 கண்ட்ரிஸ்க்கு மேல பாரோ பண்ணி எடுத்துட்டு வந்ததுதான் இது. ஸோ இது பாரோடு கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் பாரோ பண்ணியாச்சு கான்ஸ்டிடியூஷன், இதை திருத்த முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது இப்போ லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். யூஎஸ்ஏ வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் தான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து எழுதப்படாது, பிரிட்டிஷ் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதையும் பார்த்துக்குங்க. பாரோடு கான்ஸ்டிடியூஷன் நம்மளோடது மட்டும்தான். அதுக்கப்புறம் இது வந்து ரிஜிட், அதாவது பார்ட்லி ரிஜிடு, பார்ட்லி ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அமெண்ட் பண்ண முடியும்ல, பார்ட்லி ரிஜிடு, பார்ட்லி ஃபிளெக்சிபிள். இதை தான் எதுல சொல்லுவோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ், அதை வச்சுதான் சொல்லுவோம். ஸோ இதுவே யூஎஸ்எல்ல இருக்கிற கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இது வரைக்குமே 4 அமெண்ட்மெண்ட்ஸ் தான் அங்க நடந்திருக்கு. அடுத்தது ஃபெடரல் சிஸ்டம் என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் 2 இருக்கு. அந்த 2த்தையுமே இணைக்கிறதா இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்கு தான் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றது, சிட்டிசன்ஷிப் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் திங். அதுக்கப்புறம் எலெக்ஷனு, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நியமனம் பண்றது, இது எல்லாமே கூடாது ஃபெடரல் சிஸ்டத்துல வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம். இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் எதுல இருந்து கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல இருந்து. நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஃப்ரம் எங்க இருந்து எடுத்து வந்தது, பிரிட்டிஷ்ல இருந்து. பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்க கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா கோர்ட் எடுக்கிற முடிவுக்கு இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கோர்ட்ல போய் அவங்க தான் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ டிபிஎஸ்பி அது வந்து ஐரிஷ் நாட்டில இருந்து எடுத்துட்டு வந்தது. அது வந்து நான் ஜஸ்டிசபிள்.
அதுக்கப்புறம் இது மூலியமா கொண்டு வந்தது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதுவுமே இதுல சிறப்பு அம்சங்கள்ல இருக்கு. ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அப்புறம் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. பார்லிமெண்ட் சாவர்னிட்டினா பார்லிமெண்ட் எடுக்கிற முடிவுல யாருமே வந்து என்னது அதுல தலையிட முடியாது. இப்போ பார்லிமெண்ட்ங்கிறது எம்எல்ஏ எம்பிஸ் இருப்பாங்க, ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நியமனம் பண்ணப்பட்டவங்க. ஸோ அந்த டயத்துல கூட என்னதான் ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கலைக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட் வந்து நான் வெளியில போறேன், தனி நாடு கோரி போறேன் அப்படின்னா அதையும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறது, பேரை ஆல்டர் பண்றது. ஸோ இப்போ கூட 2014 தெலுங்கானால இருந்து பிரிச்சது ஆந்திரா. ஓகே, அதே மாதிரி இப்போ பிரிக்கிறதுலாம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலே பிரிச்சிருவாங்க. ஸோ அதனாலதான் பார்லிமெண்டரி சாவர்னிட்டியில யாரும் வந்து தனி பெரும்பான்மையா உள்ளது. அதெல்லாம் சிறப்பு அம்சங்கள். அதுக்கப்புறம் ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ட், அது தெரியும். எட்டாவது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் சிஸ்டம் முடிஞ்ச பிறகு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே எல்லாமே ஒரு ரைட்ஸ் இருக்கணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு மூவ்மெண்ட், இது எல்லாமே ரைட் டு எகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து யாரோட இதோட பாதுகாவலன் யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு. இதை வந்து சூமோட்டோ போட்டு யார் வேணாலும் இந்த பிரீச் பண்ணா கேட்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுக்கப்பட்டதே எங்கேருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து. ஓகே, அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது எங்கேருந்து? ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் இருந்து எடுத்தது. இது என்னன்னா இதுலதான் காந்தியன் பேஸ், லிபரலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக்கலி, இது பொலிட்டிக்கல் எம்பவர். அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி வந்து சோசியல் அண்ட் எக்கனாமிக்கலி எம்பவர் கொடுக்கும், சோசியல் அண்ட் எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 10 வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அது மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி பார்த்தோம். யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னா இது வந்து எலெக்ஷன். இப்ப எலெக்ஷன்ல 18 வயசு நிரம்பியவர்கள் யாரா வேணாலும், ஸோ அவங்கள பாலினம் பார்க்காம, ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, ஸோ டிஸ்கிரிமினேஷன் பண்ணாம அனைவருக்கும் 18 வயசு கடந்துருச்சுன்னா அவங்க ஓட்டு போடுற உரிமை. ஸோ எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அடல்ட் சஃப்ரேஜ் மூலயமா நம்ம அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த சிறப்பு அம்சங்கள் தான் அதில் சொல்றோம். முன்னாடி 21 வயசா இருந்தது, அதுக்கப்புறம் 18 வயசா மாத்திட்டாங்க. 1988 61 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஸோ இதை வந்து குறைச்சிட்டாங்க. ஓகே, 1988. அதுக்கப்புறம் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் இது முடிஞ்ச பிறகு இண்டிபெண்டன்ட் பாடிஸ், அப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதை பத்தி சொல்றது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் யூஎஸ்ஏலாம் 2 சிட்டிசன்ஷிப் உண்டு. மொத்தம் ஹோல் யூஎஸ்ஏக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் உண்டு. அங்க வந்து ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு 25 ஸ்டேட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இப்ப கலிபோர்னியா, வாஷிங்டன் டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு அதுக்கும் தனியா உள்ள சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்கும். நம்ம இந்தியால நம்ம எந்த மாநிலம், இப்ப நம்ம தமிழ்நாடு இருக்காங்க, கேரளா இருக்காங்க, கிட்டத்தட்ட 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ மொத்தத்துக்கும் சேர்த்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிட்டு ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் இதுல சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் 13 வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இவங்க எல்லாம் யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பிசிஎஸ், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் சிஏஜி, கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல், அவங்க தான் வந்து கார்டியன் ஆஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வர்றதா இந்த இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இதுக்கு முன்னாடி இருப்பாங்க ஆர்கன்ஸ் இருக்கும். யாரு? ஜுடிஷியரிங்கிற ஒரு ஆர்கன், எக்ஸிகியூட்டிவ்ங்கிற ஒரு ஆர்கன், லெஜிஸ்லேட்டிவ்ங்கிற ஒரு ஆர்கன்ஸ் இருப்பாங்க. அதையும் மீறி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இவங்களாம் இருப்பாங்க. இவங்கள எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். இது ஆர்டிகல் 352, 356, 360, 365
இது சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி தான் இது ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகே, ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் பண்ண முடியல ஸ்டேட்ல அப்படின்னா அது டைரக்டா பிரசிடென்ட் ரூல் வர்றது. ஸோ கவர்மெண்ட் மிஷினரிஸ் ஃபெயில் ஆனா. இது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நம்ம கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியல, பணம் வந்து இல்ல, ஒரு நாள் செலவு கூட அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வாகனம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் சேலரி போட மாட்டாங்க, பென்ஷன் போட மாட்டாங்க கொஞ்சம் காலத்துக்கு. அதுதான் இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் வந்தது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 352 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ரெபலியன். அதாவது வெளியிலேருந்து வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டை தாக்குனாங்கன்னா அப்பதான் வந்து இப்போ ரொம்ப போர் சூழ்ந்துட்டு அப்படின்னா அப்பதான் இந்த எமர்ஜென்சி போடுவாங்க. அதுக்கப்புறம் 365 இது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஆணை பிறப்பித்து இதை வந்து நீங்க செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா இவங்க செய்யணும். அதை தவறும் பட்சத்தில் அந்த கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணிட்டு திருப்பி அங்க பிரசிடென்ட் ரூல் வந்துடும். அதுதான் இது ஆர்டிகல் 360. அதாவது ஸ்டேட் சென்டருக்கு இணக்கமா நடக்கணும். சென்ட்ரல் பேச்சை கேட்கல, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச்சை ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கல அப்படின்னா உடனே வந்து அதை கலைக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. அதுதான் இதுல சொல்றோம் ஆர்டிகல் 365. அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் 3 டயர் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். லோக்கல் கவர்மெண்ட் 3 டயர் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட், சென்டர், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி. இதுதான் சொல்லுவோம். இது வந்து காந்தி விருப்பப்பட்டதுதான். கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து கவர்னன்ஸ் நடக்கணும், ஆட்சிகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அதான் இது. அதுக்கப்புறம் 16 கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதெல்லாம் எந்தெந்த பார்ட்ல இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உள்ள டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ மெயினா இது தெரிஞ்சாகணும் இல்லையா? ஸோ அதோட மட்டும் இல்லாம ஜுடிஷியல் சூப்பர்மேசி. இப்போ 17வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் சூப்பர்மேசி. இது ஒண்ணு விட்டாச்சு. ஓகே, ஸோ இது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள இந்த லக்ஷ்மி அந்த புக்ல என்னென்ன இருக்குன்னு தெளிவா பார்ப்போம். ஸோ salient feature ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து அடாப்ட் பண்ணது தான் கான்ஸ்டியூஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம். ஸோ அந்த பார்க்கலன்னா அதுக்கு அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இது ரொம்ப உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இதுல செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு இந்த இதுல. ஏன்னா நம்ம பார்ட்லி ஃபிளெக்சிபிள், பார்ட்லி ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ எது அப்படின்னா 7th அமெண்ட்மெண்ட், 42nd, 44th, 73rd, 74th, 97th, அப்புறம் 101. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் சொல்றாங்க. இது சப்ஸ்டான்ஷியல் சேஞ்சஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ். கான்ஸ்டிடியூஷன்லேயே பல சேஞ்சஸ்க்குள்ள கொடுத்ததுலாம் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்டர்னல் எமர்ஜென்சி அப்போ இந்திரா காந்தி பீரியட்ல நடந்தது. ஸோ அப்போதைக்கு பல திருத்தங்கள் கொண்டு வந்த இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஸ்வரன் சிங் கமிட்டி, கேசவானந்தா பாரதி கேஸ் மூலயமா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அவங்களுக்குள்ள நடந்தது தான். ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க கேசவானந்தா பாரதி கேஸ். ஸோ 1973 பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 368 என்ன சொல்லிருக்கு, does not enable to it alter. ஸோ ஆர்டிகல் 368 வந்து அமெண்ட்மெண்ட்ஸை வச்சு நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரை, கான்ஸ்டிடியூஷனோட அரசியலமைப்போட பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 368, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, salient feature ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் மொத்தம் 17 இருக்கு. அதுல ஒன்னா போயிடும். lengthiest and written constitution. நம்ம இந்தியாவோடது lengthiest and written constitution. written constitution யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா USA. unwritten constitution யாரு, பிரிட்டிஷ். ஓகே, பிரிட்டிஷ் நாடு unwritten constitution. அது ஒரு மட்டும் இல்லாம எதனால நம்ம lengthiest written constitution அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 1949ல பிரியாம்பிள் ஆர்டிகல் 395 இருக்கு. கிட்டத்தட்ட 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல். இப்போ எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 40, அதாவது 2026ல
இப்போதைக்கு இருக்கிற மொத்த ஆர்டிகல்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 470 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஷெட்யூல்ஸ் இது இருக்கு. ஸோ இதனால தான் இதை லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ இடையில சேர்ந்த அந்த பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A, 9A, 9B, அதுக்கப்புறம் 14A. ஓகே, அதுக்கப்புறம் ஷெட்யூல்ஸ் 9, 10, 11 அண்ட் 12 4 ஷெட்யூல்ஸ் உள்ள ஆட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இது 11 அண்ட் 12 வந்து பஞ்சாயத்து ராஜை பத்தி பேசுறது, 12 வந்து முனிசிபாலிட்டி பத்தி பேசுறது, இது வந்து கட்சி தாவல்னு சொல்லுவாங்களா அது அந்த இதை பத்தி பேசுறது தான் 10th ஷெட்யூல். எதனால நமக்கு இவ்வளவு பெரிய இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஃபேக்டர்ஸ் இதுல கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எலிபென்ட் அண்ட் சைஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், ஏன்னா வேஸ்ட் கண்ட்ரி, ஸோ பலதார டைவர்சிட்டி ஆஃப் மக்கள்ஸ் இருக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்கு, நிறைய வரலாறு இருக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து சிங்கிள் கான்ஸ்டிடியூஷனா இருக்கிறதுனால இது லென்த்தியஸ்ட் இருக்கு. டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினரிஸ், ஸோ இதுதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபுல்லா இருந்ததெல்லாம் லாயர்ஸ்ங்கிறதுனால இதே மாதிரி லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு ஒரு வழிவகுச்சிருச்சு. அவ்வளவுதான். அடுத்தது drawn from various sources அப்படின்னா borrowed constitution தான், அதை தான் சொல்ல வராங்க. செகண்ட் வந்து borrowed constitution. ஸோ இது அதிகமா நம்ம வாங்கினது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அந்த ஆக்ட்ல இருந்தா நம்ம அதிகமா எடுத்து நம்ம இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மூலியமா நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணது அதிகமா இதுல இருந்தா. ஓகே, அதுக்கப்புறம் இதை அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ransacking all the new constitution of the world. ransacking அப்படின்னா என்ன, கொள்ளையடித்தல். ஸோ அதை தான் இதுல சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. ransacking of the constitution சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்தது யூஎஸ்ஏல இருந்து, டிபிஎஸ்பி எடுத்தது ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1930 வந்து பிலாசபிக்கல் பார்ட் மட்டும் நம்ம அதுல எடுத்துக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் கேபினெட் கவர்மெண்ட் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். எக்ஸிகியூட்டிவ்ஸ்னா யாரு அப்படின்னா பிஎம் அண்ட் சிஎம், அப்புறம் கேபினெட் மினிஸ்டர்ஸ், எம்பி அண்ட் எம்எல்ஏல இருந்து எடுத்துக்கிட்டவங்க தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஓகே, மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா எம்பி மற்றும் எம்எல்ஏவை சொல்றதுதான் இது. இது எல்லாமே எங்கேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டது தான். வேற என்னென்னலாம் பாரம் வாங்கியிருக்கோம்னா கனடால இருந்து, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, யூஎஸ்எஸ்ஆர், ஸோ ஜப்பான், சவுத் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், இவங்கள்ட்ட இருந்து மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிஸ்ல இருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மெயினா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்கீம்ஸ் இதை எடுத்திருக்கோம். ஜுடிஷியரி, கவர்னர்ஸ், எமர்ஜென்சி பவர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அங்கேருந்து தான் எடுத்திருக்கிறோம். ஸோ இதையும் பாத்துங்க. லாஸ்ட் அப்புறம் மூன்றாவது பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது நம்ம யூஎஸ்ஏ மாதிரி இல்லாம அமெண்ட்மெண்ட்ஸை பத்தி பேசுறதுதான் இது. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்ட்லி ரிஜிடு, பார்ட்லி ஃபிளெக்சிபிள் அப்படிங்கிறது தான். ஓகே, பார்ட்லி ரிஜிடு, பார்ட்லி ஃபிளெக்சிபிள். ஏன்னா இது அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும், கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும், ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. அதுதான் இதுல சொல்றாங்க. ஸோ இதை பார்த்துக்கோம். ஆனா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணவே முடியாது, இட்ஸ் ஃபுல்லி ரிஜிட் தான். ஓகே, a flexible constitution on the other hand is can be amendment in the same manner. அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா யாரு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இது மூலியமா தான் நம்ம இந்த 2 வழி மூலியமா தான் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுங்கிறப்போ சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது ஆர்டிகல் 368 provide 2 types of amendments. அதுதான் என்னது, 2/3 majority of the members. ஸ்பெஷல் மெஜாரிட்டினாலே 2/3 members present and voting. அதுவே 2/3 members half of state.
ஸோ இதெல்லாம் தான் அமெண்ட்மெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். அது என்ன ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ்னா ஃபெடரலிசத்தை பத்தி சொல்றதுதான் இந்த பாயிண்ட்ஸ். ஃபெடரலிசம் எதுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் பொதுவானது தான், சிட்டிசன்ஷிப் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். இதெல்லாம் தான் ஃபெடரலிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, கவர்மெண்ட் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், சூப்பர்மேசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, பை கேமரலிசம். இது அனைத்துமே ஃபெடரலிசத்துக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஓகே, ஃபெடரேஷன்ங்கிற வார்த்தை எங்கேயுமே இந்த கான்ஸ்டிடியூஷன்ல யூஸ் பண்ணல, ஆர்டிகல் 1ல மட்டும் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, யூனிட்டரி ஆர் நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட்டரியா இருக்கும். நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், ஸ்ட்ராங் சென்டர், சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது எல்லாமே சொல்றது அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர் பை த சென்டர், இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஆல் இந்தியா சர்வீஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன். இது எல்லாமே சேர்த்தது தான் இந்த விஷயம். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 1 டிஸ்கிரைப் இந்தியா as the யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் தான் ஒன்றிணைக்கப்பட்ட மாநிலம், நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. நோ ஸ்டேட் ஹேஸ் த ரைட் டு சீட் ஃப்ரம் த ஃபெடரேஷன். ஸோ இந்தியா விட்டு சென்டரை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு எந்த ஸ்டேட்டுக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றோம். ஸோ அதான் யூனிட்டரியின் பயாஸ் இதெல்லாம் வந்துருது. அதுதான் நம்ம என்ன சொல்றாங்க, நம்ம இது வந்து ஃபெடரலிசம்னு சொல்லாம குவாசி ஃபெடரல்னு சொல்றாங்க. குவாசி ஃபெடரல் பை கேசி வியர், பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா மோரிஸ் ஜோன்ஸ். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்றது கிராண்ட் வைலி ஆஸ்டின். அதுக்கப்புறம் ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்றது ஐவோர் ஜென்னிங். ஸோ கிட்டத்தட்ட 4 பேர் ஃபெடரலிசத்தை பத்தி, குவாசி ஃபெடரலிசத்தை பத்தி ஒரு டீட்டெயில்டா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். குவாசி ஃபெடரல்னு சொன்னது யாரு? கேசி வியர். அப்புறம் பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னது யாரு? மோரிஸ் ஜோன்ஸ். அப்புறம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், இதுக்கு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கிராண்ட் வேலி ஆஸ்டின். ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, இது கேட்டதில்ல. ஸோ அதையும் பார்த்துக்கங்க, ஐவோரி ஜென்னிங். நெக்ஸ்ட் 5வது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். மொத்தம் 17ல 5th பார்க்கிறோம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா, நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ங்கிறது சென்டர் பிரிட்டிஷ்ல இருந்தா நம்ம இதை பாரோ பண்ணியிருக்கிறோம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இருப்பாங்க. லோக்சபா வந்து மக்களால் தேர்ந்தெடுப்பாங்க, ராஜ்யசபா வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டம். ஸோ அதுதான் அமெரிக்கன் பிரசிடென்சியல் சிஸ்டம். நம்ம பிரசிடென்ட் அமர்த்திருக்கிறது அமெரிக்கன் பிரசிடென்சியல் சிஸ்டம். அதனாலதான் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பார்லிமெண்டரி சிஸ்டம் இது எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா, கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ். எக்ஸிகியூட்டிவ் ஆர்கன்ஸ்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎம் பிளஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸ், சிஎம் பிளஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் தான் எக்ஸிகியூட்டிவ். லெஜிஸ்லேட்டிவ்னா யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் ஆர் எம்எல்ஏ. இவங்க 2 பேரையும் ஒருங்கிணைக்கிறதா கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆர்கன்ஸ். அதுக்கப்புறம் பிரசிடென்சியல் சிஸ்டம். இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் த 2 ஆர்கன்ஸ். லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிகியூட்டிவ்க்கும் 2 பேருக்கும் உள்ள பவரை வந்து பிரிச்சு காமிக்கிறது இந்த இதுதான். ஸோ அதுதான் இதுல சொல்றாங்க பிரசிடென்சியல் சிஸ்டம். ஓகே, அதனாலதான் இந்த ஜாயிண்ட் மீட்டிங் வைக்கிறப்போ எந்த ஒரு பில்லு பாஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த ஷோல பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாதான் அது வந்து ஆக்டா மாறும். அவர் லேப்ஸ் பண்றதுக்கும் அதை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. ஸோ இதுதான் இந்த பவரை வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இந்த பிரசிடென்சியல் சிஸ்டமும் இருக்கு. ஓகே, மோனோபோலி வந்துடக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம், வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இது வந்து வெஸ்ட் மினிஸ்டர் சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே சேம் டைம் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல? பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிகியூட்டிவ். நாமினல்னா யார் அப்படின்னா, பிரசிடென்ட்டை நம்ம நியமனம் பண்றோம், அதுதான் இதுல சொல்றோம். ராஜ்யசபா எம்பிஸை நியமனம் பண்றோம், அதுதான் இதுல நாமினல். அதுக்கப்புறம் ரியல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் இருப்பாங்க. ஸோ அதனால பிஎம்மும் இருப்பாங்க. ஸோ அதுதான் இதுல ரியல் எக்ஸிகியூட்டிவ். மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். பார்லிமெண்டரி சிஸ்டம் இதுலயே எந்த கட்சி மெஜாரிட்டியா வந்து ஜெயிச்சிருக்கோ அவங்க தான் ரூல் பண்ண முடியும். கோலிஷனா இருந்தாலும் சரி, தன்னிச்சையா இருந்தாலும் சரி.
அதுல சொல்லியிருக்காங்க. அப்புறம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸிகியூட்டிவ் டு த லெஜிஸ்லேச்சர். ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம், அதுல இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க நாட்டு மக்களுக்காக. அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் த லெஜிஸ்லேச்சர். ஸோ மெம்பர் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க, லெஜிஸ்லேச்சர்ல இருப்பாங்க இல்லையா, அதான் சொல்லுவாங்க. லெஜிஸ்லேச்சர்னா யாரு, சட்டமன்றம். அப்புறம் பிரைம் மினிஸ்டர், லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர் த சீஃப் மினிஸ்டர். ஒரு இது நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் யாரா இருப்பாங்க, பிஎம் ஆர் சிஎம். அப்புறம் டிசல்யூஷன் ஆஃப் த லோயர் ஹவுஸ், லோக்சபா ஆர் அசம்பிளியை டிசல்யூஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரு வந்து அங்க வந்துருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்க பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அங்க நடக்கும். இதுதான் பார்லிமெண்டரி சிஸ்டம். நம்ம இதோட வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட். ஓகே, இதையும் பாத்துக்குங்க. நம்மளோடது வந்து இந்தியன் ஸ்டேட் வந்து எலெக்டட் ஹெட் இருப்பாங்க, பிரிட்டிஷ் ஸ்டேட்ல வந்து ஹெரிடிட்டரி ஹெட்டா இருப்பாங்க, மொனார்கியா இருப்பாங்க. எலெக்டட் ஹெட்னா யாரு, பிரைம் மினிஸ்டர். அங்க ஹெரிடிட்டரி யார் இருப்பாங்கன்னா மொனார்கி. அதே மாதிரி பிரசிடென்ட்டை கூட எலெக்ஷன் பண்ணி தான் எடுப்போம், ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டுங்கிற மாதிரி. எல்லா ஸ்டேட்ல இருக்கிற எம்எல்ஏஸ், மக்களால் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ மூலியமா எம்பியோட ஓட்டு எண்ணிக்கையை வச்சுதான் நம்ம பிரசிடென்ட்டும் எடுக்கிறோம். ஓகே, அப்புறம் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்பர்மேசி, இது ரெண்டுத்தையும் இணைச்சு ஒரே இதுல சின்க்ரனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டு என்ன இருக்கும், ஸோ அது ரொம்ப ரிஜிடா இருக்கும், அவங்க தான் வந்து ஜுடிஷியல் சூப்பர்மேசியா இருப்பாங்க. நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஜுடிஷியல் சூப்பர்மேசி, ரெண்டுத்தையும் இணைத்திருக்கிறது தான் இது. ஓகே, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இதுல யூஎஸ்ல சொல்லுவாங்க. இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது என்னன்னா சட்டத்தின் நியாயமான செயல்முறை. சோ இது எல்லாத்தையுமே சொல்லணும், சட்டத்தின் நியாயமான செயல்முறை. நியாயமான செயல்முறை. சோ டியூ ப்ராசஸ் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, இது ரெண்டுத்தையுமே சொல்லியிருக்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 21. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்தியன் பார்லிமெண்டரி சிஸ்டம் எதுல இருந்து வேறுபட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டத்துல இருந்து வேறுபட்டது. ஓகே, அதுக்கப்புறம் இன்டகிரேட்டர் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இன்டகிரேட்டர் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதாவது ஒரு பிரீச்சஸ் நடக்குது, ஏதாவது ஒரு விதிமீறல்கள் நடக்குது அப்படின்னா அது நம்ம யார்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா முறையிடலாம். மொத்தம் இதுல சென்டருக்கு சுப்ரீம் கோர்ட்டு, ஸ்டேட்டுக்கு ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்டுக்கு சபார்டினேட் கோர்ட் இருக்கு. அட் த சேம் டைம் சுப்ரீம் கோர்ட் தான் ஃபெடரல் கோர்ட். ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் இன் த கண்ட்ரி, சுப்ரீம் கோர்ட் தான் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் இன் த கண்ட்ரி. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன். ஸோ ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த அப்பீல், கேரண்டர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். அதுக்கப்புறம் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான். ஓகே, இது வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுல நம்ம அதிகமா பார்க்க வேணாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இதுல என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேரண்டி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு த ஆல் சிட்டிசன். என்ன, வேலை வாய்ப்புல ஈக்குவாலிட்டி, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கிரிமினேஷன், நோ டிஸ்கிரிமினேஷன், ரைட் டு ஸ்பீச், ரைட் டு மூவ்மெண்ட், ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு ரிலீஜியன். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்றதுதான் இது. இதோ அதுதான் ரைட் டு ஈக்குவாலிட்டி 14 to 18, ரைட் டு ஃப்ரீடம் 19 to 22, ரைட் டு எக்ஸ்பிளாய்டேஷன், எகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் சுரண்டத்துக்கு ஆர்டிகல் 23, 24, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் 25 to 28, எஜுகேஷனல் ரைட்ஸ் 29, 30, கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்றதுதான். இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வர்ற அந்த சாப்டர் அப்போ நம்ம ஃபுல் டீடைல்ஸா எலாபரேட்டா பார்ப்போம். இது நம்ம எங்க இருந்து வாங்கியிருக்கிறோம், யூஎஸ் இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டது யூஎஸ்ஏல இருந்து பாரோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீன் ப்ரொமோட்டிங் த ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால என்ன அப்படின்னா ப்ரொமோட்டிங் ஐடியா ஆஃப் த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது சோஷியோ அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்றது. ஓகே, இந்த நேஷனல் எமர்ஜென்சி காலங்கள்ல எந்த ரெண்டு இது ஆர்டிகல் 20 and 22 மட்டும் சஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அதில் ஃபாலோ பண்ண முடியாது, இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது என்ன அப்படின்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு.
அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு, அதுதான் இது. ஸோ இது ஆர்டிகல் பார்ட் வந்து 4ன்னு கூட சொல்லலாம், பார்ட் 4. ஸோ 50 வரைக்கும் இருக்கு இதோட ஆர்டிகல்ஸ். ஸோ இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் அதுல பார்ப்போம். பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நோவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நோவல் ஃபீச்சர்னு சொன்ன எது அப்படின்னா டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு. அதோட மட்டும் இல்லாம இதை யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஸோ இதுல தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். இதுல வந்து நம்ம பிரீச் பண்ணோம், சிட்டிசன்ஷிப் இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா, சிட்டிசன்ஸ் இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம கோர்ட்ல போய் இதை முறையிடலாம் முடியாது. ஓகே, இது மெயினா யாரு, ஒரு பொலிட்டிக்கல். ஸோ இதை மெயினா யூஸ் பண்றது பார்லிமெண்ட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும், ஒரு பில்லு கொண்டு வரணும், இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இது வந்து கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா, சோசியலிஸ்ட், காந்தியன் மற்றும் லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேட்டகரியா தான் பிரிச்சிருக்காங்க. அதுவுமே இது மினர்வா மில்ஸ் கேஸ் மூலியமா தான் இதுவே வந்துச்சு. ஸோ இதுவும் பார்ப்போம். அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போ வந்து இன்க்ளூட் ஆனிச்சு அப்படின்னா, ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க இதெல்லாம் ப்ரமோட் பண்ணணும், எதுக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் எதுக்கு கொடுக்கணும், எதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வைஸா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி மூலியமா தான் இதை ஏற்படுத்தினது. அட் த சேம் டைம் இது வந்து 4A. ஓகே, பார்ட் 4A கேசவானந்தா பாரதி கேஸ். ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சி நடந்த உள்ள வந்தது தான் இது. ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட 1975 இன்டர்னல் எமர்ஜென்சி அப்போ உள்ள வந்தது தான் இந்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. ஸோ 1976ல கேசவானந்தா பாரதி கேஸ் மூலியமா வந்தது தான் இது. ஓகே, ஸோ 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002 added more fundamental duties. எக்ஸ்ட்ராவும் ஆட் ஆயிருக்கு, அதையும் பார்ப்போம். 4A ஆர்டிகல் 51A இது உள்ள கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள ஆட் ஆயிருக்கு. ஸோ இது மெயின் திங். இது என்ன அப்படின்னா, சிட்டிசனுக்கு எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஸோ எதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எதெல்லாம் ப்ரமோட் பண்ணணும், இது டியூட்டி டு த சிட்டிசன்ஸ், அதுக்கு தான் இது சொல்றது. ஸோ இதுவும் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் தான். டிபிஎஸ்பி போன்று இதுவும் நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். ஸோ என்ன அப்படின்னா, கண்ட்ரி அண்ட் சொசைட்டி இதை வந்து ஃபெலோ சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட் டு த கான்ஸ்டிடியூஷன், நேஷனல் ஃபிளாக், ரெஸ்பெக்ட் டு த நேஷனல் ஆந்தம், ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். ஸோ ப்ரொமோட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட், மக்களிடத்துல சகோதரத்துவத்தை பேணி காமிக்கணும், இதுதான் இதுல மெயின் திங். அதுக்கப்புறம் செக்குலர் ஸ்டேட் 11th. செக்குலர் ஸ்டேட் இதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டுல பலதர மதங்கள் இருக்கு. ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், பார்சி, சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலதர, புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலதர ரிலீஜியன் இருந்தாலும் நம்ம வந்து ஒரே ரிலீஜியனை தான் பார்க்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுங்கிறதான் நம்ம இது வந்து செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்தியா ஸ்டாண்ட் ஃபார் செக்குலர் ஸ்டேட்ஸ், டஸ் நாட் அப்போல்ட் எனி பர்டிகுலர் ரிலீஜியனை, அபிஷியல் ரிலீஜியனை நம்ம இது வரைக்கும் தெரிவிக்கலை. ஓகே, அதோட மட்டும் இல்லாம செக்குலர் கேரக்டர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் என்ன அப்படின்னா, செக்குலர் வாஸ் ஆடட் த பிரியாம்பிள். பிரியாம்பிள்ல எப்போ செக்குலருங்கிற வார்த்தை ஆட் பண்ணாங்க, 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஆட் பண்ணாங்க. பிரியாம்பிள் செக்யூர் ஆல் சிட்டிசன்ஸ் டு இந்தியா லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப், அப்புறம் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், அவங்க மதங்களை கும்பிடலாம், ப்ரொமோட் பண்ணலாம், ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த செக்குலருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. ஸோ ஆல் சிட்டிசன்ஸ் எந்த மதம் வேணாலும் மாறிக்கலாம். ஸோ ஸ்டேட் ஷல் நாட் டினை டு எனி பர்சன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். ஸோ ஸ்டேட் ஷல் நாட் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜன், மதங்களுக்கு முன்னாடி யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், இதை சொல்லியிருக்கிறது ஆர்டிகல் 16. ஈக்குவலி என்டைல் ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ், மனசாட்சிப்படி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கலாம், வேலைகளை பார்க்கலாம், ஸோ எது வேணாலும் செய்யலாம். ஸோ ரிலீஜன் ஆர்டிகல் 25. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வர்றது தான், செக்குலர் ஸ்டேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வர்றது தான். ஸோ இதுலையும் பார்த்துக்கங்க, ஆர்டிகல் 26, ஆர்டிகல் 27, ஆர்டிகல் 28, 29, 30. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி சொல்றது. இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு எங்க வந்து லா
அதிகாரம் பண்ணியிருக்காங்க, அதாவது பாஸ் பண்ணியிருக்காங்க, பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ் ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட நடைமுறைப்படுத்தினது ஹிமாச்சல பிரதேஷ், அதுக்கப்புறம் தான் குஜராத். ஓகே, யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ டிஸ்கிரிமினேஷன் பண்ணாம ஈக்குவல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி யாரு உமன்ஸ் கொடுக்கறது. ஸோ முத்தலாக் இதெல்லாம் ஒழிச்சதெல்லாம் யூனிஃபார்ம் சிவில் கோடு தான். ஸோ பலதார மனம் இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும். ஸோ இதெல்லாம் யூனிஃபார்ம் சிவில் கோடு. என்னன்னா ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம்னு சொல்லிட்டு சில மதங்கள் இருக்கு, அதை ஒழிச்சது தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. அதுக்கப்புறம் யூனிவர்சல் அடல்ட் சஃபரேஜ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பிய அனைவரும் ஓட்டு போடும் அதிகாரம் கொண்டவர்கள். ஓகே, அதுதான் இதுல. ஸோ லோக்சபா அண்ட் ராஜ்யசபாலுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவங்களுக்கு ரைட்ஸே இருக்கு. ரைட் டு ஓட் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட், ரேஸ், ரிலீஜியன், செக்ஸ், லிட்ரஸி, வெல்த் இதை வச்சுமே அவங்கள சொல்ல முடியாது. 21 இயர்ஸ் இன் 1989 வரைக்கும் இருந்தது. 61st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 படி 18 ஏஜா குறைச்சிட்டாங்க. ஓகே, இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நம்ம இந்தியாவுக்கு பிளஸ் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏல டபுள் சிட்டிசன்ஷிப் கார்டு கொடுத்துருப்பாங்க. மொத்த ஹோலிஸ்டிக்கா யூஎஸ்ஏக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப். அதுக்கப்புறம் வாஷிங்டன் டிசி, அதுக்கு சியாட்டல் போன்ற சில 25 ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த 25 மாகாணத்துக்கும் தனித்தனி சிட்டிசன்ஷிப் கார்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க மொத்தம் அவங்க கேரி பண்றது 2 சிட்டிசன்ஷிப் கார்டு. நம்ம இந்தியா வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு அதுதான் கேரி பண்ணுவோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். ஓகே, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் பாடி 14th. இண்டிபெண்டன்ஸ் பாடி அப்படின்னா ஜுடிஷியரி இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. அதாவது எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க, லெஜிஸ்லேச்சர்ஸ் இருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, எம்எல்ஏ, அப்புறம் பிரைம் மினிஸ்டர், சிஎம் பிளஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸ், இவங்க எக்ஸிகியூட்டிவ் ஆர்கன்ஸ். ஜுடிஷியரி இருக்கு, ஸோ ஜட்ஜஸ், அப்புறம் அட்வொகேட்ஸ், இவங்கெல்லாம் ஜுடிஷியரி ஆர்கன்ஸ். அதையும் மீறி இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்றதா இந்த இது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலெக்ஷன் கமிஷன்ஸ் அவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி அவங்க 2 பேருக்குமே சேர்த்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இவங்க தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு தனி ஒரு இண்டிபெண்டன்ஸ் பாடி. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதே இவங்க தான். ஓகே, இந்த சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆர்டிகல் என்ன அப்படின்னா 148 ஆர்டிகல் 148. ஸோ இவங்கள பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ 2G ஊழல்லாம் வந்து வெளியில கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இவங்க தான், வினோத் ராய். அவரு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ அவர் தான் வந்து கொண்டு வந்தது. ஓகே, அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இவங்களெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸோ அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறது. இது என்ன சென்ட்ரல் ஸ்டேட்டை கனெக்ட் பண்றதுக்காக தான். ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. எக்ஸாம் வச்சு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களும் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறதுக்காக ஆள் ரெக்ரூட் பண்றது. இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் பாடி. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டை தாக்க வர்றாங்க, வேற எங்கேயோ ஏதோ ஒன்று போட்டு தாக்க வர்றாங்க. இப்பெல்லாம் ட்ரோன் தாக்குதல் நடக்குது. ஸோ அந்த வேறு காலங்களில் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக போடுற எமர்ஜென்சி தான் ஆர்டிகல் 352. ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது ஸோ கவர்மெண்ட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது, ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது, ரன் பண்ண முடியல அப்படின்னா பிரசிடென்ட்ஸ் ரூல் இங்கே ஃபார்ம் ஆகும். அதுதான் ஆர்டிகல் 356 சொல்லுவோம். இன்னொன்று ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ரன் பண்ண முடியல, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு சேலரி போட முடியல, கவர்மெண்ட் இன்ஜினே செயல்பட முடியல அப்படின்னா ஸோ அது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் வரல. ஆர்டிகல் 360. ஆர்டிகல் 365 ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அதாவது பார்லிமெண்ட்டை ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க சொல்ற எந்த ஆணைகளுமே இவங்க செய்யல அப்படின்னா இந்த ஆர்டிகல் 365 மூலியமா பிரசிடென்ட்ஸ் ரூல் ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த எமர்ஜென்சி. ஓகே, இதை பார்த்துங்க. கான்ஸ்டிடியூஷனல் மிஷனரி இன் த ஸ்டேட். அதுக்கப்புறம் ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் த டைரக்ஷன் ஆஃப் த சென்டர். ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டிகல் 365 அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கும் எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் 3 டயர் கவர்மெண்ட். இந்த 3 டயர் கவர்மெண்ட்டுங்கிறது என்னன்னா ரூரல் லோக்கல் கவர்மெண்ட், அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்.
ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ், அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது முனிசிபாலிட்டி. இது ஆர்டிகல் 243 மூலியமா நம்ம பிரிச்சோம். பார்ட் ஏ அண்ட் பார்ட் 9 அண்ட் பார்ட் 9A. ஸோ பார்ட் 9B அது என்னன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ அதையும் பார்க்க போறோம். இதுல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினலா இதுல இல்ல. ஓகே, ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். ஸோ டியூவல் பாலிட்டி தான் இருக்கு. இப்போ 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா பஞ்சாயத்து ராஜ் இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுதான் பார்ட் 9. 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏ ஷெட்யூல்டு 12, இது ஷெட்யூல்டு 11. ஓகே, அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஆர்டிகல் 2 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011ல கொண்டு வந்தது தான். ஓகே, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இது என்ன சொல்றாங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 19 பேஸ் பண்றது. ஓகே, அது மட்டும் இல்லாம டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில ஆர்டிகல் 43 மூலயமா ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா இது எக்கனாமிக்கலி இன்டியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம நியூ பார்ட் 9B மற்றும் கான்ஸ்டிடியூஷன்ல இது ஆர்டிகல்ஸ் 243Z வச்சு 243ZT இதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா ப்ரொஃபஷனல் அட்டானமஸ் எக்கனாமிக்கலி சவுண்ட் மேனர். ஸோ டெமோக்ராட்டிக்லி ப்ரொஃபஷனலா கொண்டு வரதுக்கு தான் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இத்தனை அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள் இங்க இருக்கு, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. மொத்தம் 17 சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். ஸோ அடுத்த சாப்டர்ஸ் ஒவ்வொரு சாப்டரா நான் அந்த லக்ஷ்மிகாந்த் புக்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு நாள் ஒரு கிளாஸ் எடுப்பேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல உள்ள அனைத்து வீடியோவும் பார்த்து உங்க எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.